அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் விவோ U20 உடைய பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். விவோ U20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ தரப்பில் வந்து லான்ச் செய்யப்பட்ட ஒரு லேட்டஸ்ட் பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோடைய லேட்டஸ்ட் ஃபன் டச் OS 9.2ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதோட யூசர் இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே விவோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து புதுசாக விவோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பேசிக் சிம்பிள் டிப்ஸ்லேருந்து ரொம்பவே ஹைலைட்டிங்கான ஃபீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ விவோ U20 உடைய அன்பாக்சிங் மற்றும் கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து ஏற்கனவே நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ விவோ U20 உடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் ப்ரைஸ் என்னென்னு பார்த்துடலாம். விவோ U20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து உங்களுக்கு 6.53 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல், வாட்டர் ட்ராப் நாச், ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இவங்க Qualcomm Snapdragon 675 AI சிப்செட்டில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா, பிரைமரி சென்சார் 16 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh மேசிவ் பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இதில் ஹைலைட்டிங் ஃபீச்சர் UFS 2.1ல இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 10,990க்கும், அடுத்த வேரியன்ட் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 11,990க்கும் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதோட சாஃப்ட்வேர் Android 9 யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபன் டச் OS 9.2ல இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபன் டச் OSல என்னென்ன விஷயங்கள் ஹைலைட்டிங்காக பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விவோ U20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபன் டச் OS 9.2 வெர்ஷனில் இருக்குது. ஸோ ஃபன் டச் OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி இருக்காது. இதோட டாகல் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இருந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் தான் உங்களுக்கு வந்து டாகல்ஸ் இருக்கும், பிரைட்னஸ் குறைக்கிறது, செட்டிங்ஸ் போடுறது எல்லாமே இருக்கும். அதே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேலேருந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட இதில் ஜோபி பட்டனும் இருக்குது. விவோ இல்லாமல் மற்ற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து ஸ்வைப் பண்ணும்போது, அதாவது நோட்டிஃபிகேஷன் பேனல்லேயே உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் விவோவில் வந்து உங்களுக்கு டாகல்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நீங்கள் மேலேருந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே சைடில் வந்து உங்களுக்கு ஜோவி அசிஸ்டன்ட் வரும். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் முதல் டிப் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாகல் பாரில் இருக்க டாகல் மெனூஸை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ஐ ப்ரொடெக்ஷன், டார்க் மோடுன்னு சில ஆப்ஷன்ஸ் இவங்க கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதை பண்ணுறதுக்கு இந்த 3 டாட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இதை வந்து கஸ்டம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் மெனு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு லோ மோட் வேண்டாம், உங்களுக்கு சூப்பர் சேவர் மோட் வேணும், இல்லைனா மோட்டர் பைக் மோட் வேணும் அப்படின்னா இங்கேருந்து ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா போதும், அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஷார்ட்கட் சென்டரையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட் சென்டரை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏரோவை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஏரோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 3 டாட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 டாட்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து டுமாரோஸ் ரிமைண்டர், ஹோம் அந்த மாதிரி இருக்கும். யூடியூப் ட்ரெண்டிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு கிச்சன் டைமர் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃப்ளிப்கார்ட் சர்ச் போகணுமா, இல்லை மியூசிக் ப்ளே பண்ணணுமா, உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் மெனு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். கிச்சன் டைமர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது கிச்சன் டைமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து எதாவது படிக்கிறீங்க அப்படின்னா கூட டைமர் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் இருக்குது. யாருக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஜிங், ஃபேஸ் அன்லாக், அதுக்கப்புறம் அன்லாக் ஸ்க்ரீனுக்கு வந்து அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போனீங்கன்னா டைனமிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து சார்ஜிங் அனிமேஷன் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஃபேரி லேண்ட் அப்படின்னு இருக்குது. இன்னும் 3 ஆப்ஷன் இருக்குது. பிரைட், ஷஃபிள், ஃபேண்டம்னு 3 ஆப்ஷன் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த அனிமேஷன் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து
அன்லாக் அண்ட் என்ட்ரு ஹோம் ஸ்க்ரீன் அனிமேஷன் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணுறதுக்கான அனிமேஷன், ஃப்ளை அவுட், ஃப்ளை இன் லேயர், அந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. இதுவும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஷியல் ரெகக்னேஷன் அனிமேஷன், இதில் வந்து டிஃபால்ட்டாக எல்ஃப் இருக்குது. மேஜிக் கியூப் பண்ணிக்கலாம், ஃபோர்ஸ் ஃபீல்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பல்ஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணுமோ ஃபேஷியல் ரெகக்னேஷன் அனிமேஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட்ஸும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்க டார்க் மோட். ஏன்னா இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இது இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி டார்க் மோடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேட்டரி எஃபிஷியன்சி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் போனீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டார்க் மோட் வந்து ஆன், அதாவது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கூகுள் சர்ச் பார்த்தீங்கன்னா அதுவும் டார்க் மோட் ஆகிடும். உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் பாருங்கள், அதுவும் டார்க் மோட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, மெசேஜஸ், டயலர் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டார்க் மோடாக மாறிடும். அதோட வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், நீங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எது யூஸ் பண்ணாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டார்க் மோடாக மாறிடும். அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஃபோல்டர் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் வந்து உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஃபைல் சேஃப் பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எவ்ரி டைம் இதில் சேவ் ஆகிற ஃபைல்ஸ் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தட் யாருமே வந்து இதில் என்ட்ரு பண்ணி என்ன ஃபைல்ஸ் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்க முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு சீக்ரெட் ஃபோல்டராக உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்த டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமனானது. இப்போ நிறைய பேர் வந்து 2 வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க, ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம், அதாவது டியூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போனீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் பெர்மிஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து ஆப் க்ளோன் அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வந்து இதில் இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் க்ளோன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து க்ளோன் ஆகும். ஸோ ஒன்ஸ் அது க்ளோன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 வாட்ஸ்அப் இருக்கும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் இங்கே ஏற்கனவே ஒன்று இருக்குது, இன்னொரு வாட்ஸ்அப்பும் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபேஸ்புக்கும் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதெல்லாம் நீங்கள் க்ளோன் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து அந்த ஆப்பில் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QR கோட் ஸ்கேனிங். இப்போ வந்து பேடிஎம்மில் நீங்கள் பணம் பே பண்ணணும் அப்படின்னா பேடிஎம் ஆப் உள்ள போய் தான் நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃபோனில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனல் போனாவே போதும், உங்களுக்கு வந்து QR கோட் ஸ்கேனிங் மெனு இருக்கும். இந்த மெனு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்கேனிங் இது ஓப்பன் ஆகிடும். ஸோ ரொம்பவே குவிக்கான பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். அடுத்த டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் பைக் மோட். ஒரு வேளை நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க, யார்கிட்டையும் நீங்கள் பேச முடியாது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மோட்டர் பைக் மோடை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மோட்டர் பைக் மோடு இருக்குது. இந்த மோட்டர் பைக் மோடில் வந்து நீங்கள் ஆட்டோ ரிஜெக்ட் கால்ஸ், அதாவது ஒரு மெசேஜ் மூலமா நீங்கள் ஆட்டோ ரிஜெக்ட் கால்ஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வந்து சில கால்ஸ், அதாவது உங்களுடைய ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். எல்லா கால்ஸும் இல்லை, ரொம்ப முக்கியமான எமர்ஜென்சி கால்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணணும். உங்கள் அப்பா, அம்மா, அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் எனேபிள் பண்ணிக்கணும்னா அவங்களுடைய நம்பர் மட்டும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். அடுத்த டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சது அல்ட்ரா கேம் மோட். இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். அதுக்கப்புறம் அல்ட்ரா கேம் மோட் இதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் கேம்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் டிஃபால்ட் நான் வந்து பப்ஜி ஆட் பண்ணிக்கிறேங்க. பப்ஜியை நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆப்டிமைசேஷன், அந்த கேமை வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். அதாவது பேக்ரவுண்ட் கால்ஸ் வந்து வரணுமா இல்லைன்னா டிசேபிள் பண்ணணுமா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஏதாவது அதையும் நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். அதாவது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், மெசேஜஸ் இருக்கட்டும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் விளையாடணும் அப்படின்னா அதை நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து ஃபோன் கால்ஸை கூட நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ரிஜெக்ட் கூட பண்ணிக்கலாம். ரிஜெக்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மெசேஜோட, இன்கமிங் கால்ஸை வந்து ஏதாவது ஒரு மெசேஜோடு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. விளையாடும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் விளையாடணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நேவிகேஷன். யூஸ்வலாக வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீன் போகணுன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் போகணுன்னா உங்களுக்கு பேக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் போவீங்க. பட் சிஸ்டம் நேவிகேஷன் ஆப்ஷனில் வந்து கெஸ்டர்ஸ் மூலயமா வந்து நீங்கள் வந்து ஹோம் பட்டன் எல்லாமே நீங்கள் போக முடியும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் நேவிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே நீங்கள் போனதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் கீஸ் வந்து எனேபிளாக இருக்கும். நேவிகேஷன் கீஸ் வேண்டாம், எனக்கு நேவிகேஷன் கெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இங்கே காட்டும். அதாவது
ஷார்ட்கட் சென்டர் ஓப்பன் பண்ணணும்னா இங்கேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணணும். பேக் ஹோம் அப்படின்னு அங்கேயும் உங்களுக்கு வந்து நீங்கள் கெஸ்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீன் போகணும் அப்படின்னா கீழேருந்து நம்ம ஸ்வைப் பண்ணால் போதும், ஹோம் ஸ்க்ரீன் போயாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே கெஸ்டர்ஸ் தான். இப்போ நீங்கள் வந்து ஷார்ட்கட் சென்டர் அதாவது டாகல்ஸ் மெனு ஓப்பன் பண்ணணும்னா ஜஸ்ட் கீழே இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணால் போதும். அதே வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் போகணுன்னா நீங்கள் சென்டர்லேருந்து ட்ராக் பண்ணணும். அந்த மாதிரி வந்து பேக் மெனு அப்படிங்கும்போது இந்த கார்னர்லேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும். இது வந்து பட்டன்ஸ் இல்லாமல் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல்ஸ். நீங்கள் ஒருவேளை உங்கள் பசங்க கிட்ட வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கணும் ஏதாவது கேம்ஸ் விளையாடுறதுக்கு, அப்போ வந்து சில ஆப்ஸை வந்து நீங்கள் லாக் பண்ணணும் இல்லைனா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்து அதையும் நீங்கள் ஈஸியாக எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதை எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேரண்டல் கண்ட்ரோல் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேரண்டல் கண்ட்ரோலில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் டைம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எவ்வளோ நேரம் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே செட் பண்ணிக்கலாம் அந்த லிமிட்டை. அது மட்டும் இல்லை, எந்தெந்த ஆப்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் உள்ள லாகின் பண்ணியே இங்கேருந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் உள்ள லாகின் பண்ணி எந்தெந்த ஆப்ஸ் அவங்க யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாது அதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ பசங்க கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்கன்னா கட்டாயம் இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ விவோ U20 பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தோம். உங்களில் நிறைய பேருக்கு வந்து இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஏதாவது ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தவறாமல் அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஃபீச்சர் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதுவும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்ஸ் பார்க்கும்போது வந்து இந்த ஃபீச்சரும் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.